செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உலக அளவில் பழமையான பிரசித்தி பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது. இயற்கையான குளிர்ச்சியான சூழ்நிலை, உணவு மற்றும் இனப்பெருக்கம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக பறவைகள் பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரம் தாண்டி இந்த வேடந்தாங்கல் சரணாலயத்துக்கு வந்து செல்கின்றன. வடகிழக்கு பருவமழையால் வேடந்தாங்கல் ஏரிக்கு வரும் நீர்வரத்தாலும் பருவமழைக்கு பின்னர் காணப்படும் இயற்கையான குளிர்ச்சியான சூழல் காரணமாகவும் இந்தியாவில் வசிக்கின்ற பறவைகள் மட்டுமன்றி பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை, சைபீரியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் பறவைகள் வேடந்தாங்கலில் முகாமிட்டுள்ளன. தற்போது சரணாலயத்தில் 30,000க்கும் மேற்பட்ட பறவைகள் வந்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதில் கூழைக்கடா, பாம்புதாரா, சாம்பல் நிற கொக்கு, நத்தக்குத்தி நாரை, நீர்க்காகம் உள்ளிட்ட 10 வகையான பறவை இனங்கள் காணப்படுகின்றன. வேடந்தாங்கலுக்கு வந்துள்ள பறவை இனங்கள் மரத்தில் கூடு கட்டி வசிக்கின்றன. பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை மற்றும் ஆங்கில புத்தாண்டு விடுமுறை காரணமாக வேடந்தாங்கல் சரணாலயத்துக்கு ஏராளமான சிறுவர்கள் தங்கள் பெற்றோருடன் வந்து பறவைகளை கண்டு ரசித்து செல்கின்றனர். புத்தாண்டு செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக அந்த வேடந்தாங்கல் சரணாலயத்துக்கு வந்தேன். ஏறக்குறைய ஒரு 10,000 பறவைகள் மேலே இங்கே வந்து கூடியிருக்குது. நானும் என் குடும்பமும் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இந்த நியூ இயர் வந்து புதுமையாக இருந்தது. இந்த சரணாலயத்தில் இந்த பறவைகளை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மன மகிழ்ச்சியாக இருந்துட்டு போகிறோம்.